கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இப்போது எண்ணாகமம் புத்தகம் 3வது அதிகாரத்தினுடைய கேள்வி மற்றும் பதில்களை குறித்து பார்க்கலாம். எந்த மலையில் கர்த்தர் மோசேயோடே பேசினார்? சீனாய் மலை. சீனாய் மலையில் மோசேயோடே பேசினது யார்? கர்த்தர். ஆரோனுடைய குமாரரில் முதல் பிறந்தவன் யார்? நாதாப். ஆரோனுடைய குமாரர்கள் யாவர்? நாதாப், அபியூ, எலெயாசார், இத்தாமார். ஆரோனும் அவனுடைய குமாரர்களும் எதற்காக பிரதிஷ்டை செய்யப்பட்டனர்? ஆசாரிய ஊழியம் செய்கிறதற்கு. ஆரோனும் அவனுடைய குமாரர்களும் ஆசாரிய ஊழியம் செய்கிறதற்கு யாரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டனர்? மோசேயினால். ஆரோனுடைய குமாரர்கள் ஆசாரிய ஊழியம் செய்கிறதற்கு அபிஷேகம் பெற்ற ஆசாரியரா அல்லது இல்லையா? அபிஷேகம் பெற்ற ஆசாரியர்கள். கர்த்தருடைய சந்நிதியில் மரித்து போன ஆசாரியர்கள் யார்? நாதாப், அபியூப். நாதாபும் அபியூவும் எந்த வனாந்தரத்தில் கர்த்தருடைய சந்நிதியில் மரித்து போனார்கள்? சீனாய் வனாந்தரத்தில். நாதாபும் அபியூபும் சீனாய் வனாந்தரத்தில் எதனால் கர்த்தருடைய சந்நிதியில் மரித்து போனார்கள்? அந்நிய அக்கினியை கொண்டு வந்ததால். எந்த ஆசாரியர்களுக்கு அவர்கள் மரிக்கும் போது பிள்ளைகள் இல்லை? நாதாப், அபியூப். தங்கள் தகப்பனாகிய ஆரோனுக்கு முன்பாக ஆசாரிய ஊழியம் செய்தவர்கள் யார்? எலெயாசார், இத்தாமார். கர்த்தர் மோசேயிடம் யாரை சேர்க்க சொன்னார்? லேவி கோத்திரத்தாரை. கர்த்தர் மோசேயிடம் லேவி கோத்திரத்தாரை எதற்காக நிறுத்தச் சொன்னார்? ஆசாரியனாகிய ஆரோனுக்கு பணிவிடை செய்யும்படி. ஆசாரியனாகிய ஆரோனுக்கு என்ன செய்யும்படி கர்த்தர் லேவி கோத்திரத்தாரை நிறுத்தினார்? பணிவிடை செய்யும்படி. லேவியர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக எந்தெந்த காவலை காக்க வேண்டும்? ஆரோனுடைய காவல், எல்லா சபையின் காவல், இஸ்ரவேல் புத்திரரின் காவல்.
லேவியர்கள் எதன் பணிவிடை வேலைகளை செய்ய கடவர்கள்? வாசஸ்தலத்தின் பணிவிடை. லேவியர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் எவைகளையும் கூட காக்க வேண்டும்? தட்டு முட்டு முதலானவைகளை. லேவியரை யாரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும்? ஆரோனிடத்திலும் அவன் குமாரரிடத்திலும். யாரில் லேவியர்கள் முற்றிலும் ஆரோனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள்? இஸ்ரவேல் புத்திரரில். ஆரோனையும் அவன் குமாரரையும் எதை செய்வதற்காக நியமிக்க வேண்டும்? தங்கள் ஆசாரிய ஊழியத்தை. தங்கள் ஆசாரிய ஊழியத்தை செய்வதற்காக நியமிக்கப்பட்டவர்கள் யார்? ஆரோனும் அவன் குமாரரும். எந்த ஊழியத்தை செய்யும்படி சேருகிற அந்நியன் கொலை செய்யப்பட கடவன்? ஆசாரிய ஊழியத்தை. ஆசாரிய ஊழியத்தை செய்யும்படி சேருகிற யார் கொலை செய்யப்பட வேண்டும்? அந்நியன். யாருக்கு பதிலாக கர்த்தர் லேவியரை இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து எடுத்துக்கொண்டார்? கற்பம் திறந்து பிறக்கிற முதற் பேரான யாவுக்கும் பதிலாக. கர்த்தருடையவர்களாய் இருக்கிறவர்கள் யார்? லேவியர்கள். எவையெல்லாம் கர்த்தருடையவைகளாய் இருக்கிறது? முதற் பேரானவை எல்லாம். கர்த்தர் எந்த தேசத்தில் முதற் பேரான யாவையும் சங்கரித்தார்? எகிப்து தேசத்தில். கர்த்தர் எகிப்து தேசத்தில் முதற் பேரான யாவையும் என்ன செய்தார்? சங்கரித்தார். இஸ்ரவேலில் எவைகள் மட்டுமுள்ள முதற் பேரான யாவையும் கர்த்தர் தனக்கென்று பரிசுத்தப்படுத்தினார்? மனிதர் முதல் மிருக ஜீவன் மட்டுமுள்ள யாவையும். லேவி புத்திரரை எவைகளின்படியே எண்ண வேண்டும்? அவர்கள் பிதாக்களின் வம்சங்களின்படியே. லேவி புத்திரர்களில் எது முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகளை எல்லாம் எண்ண வேண்டும்? ஒரு மாதம் முதல். லேவி புத்திரர்களில் ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள எந்த பிள்ளைகளை எல்லாம் எண்ண வேண்டும்?
ஆண் பிள்ளைகளை. எதன்படி மோசே தனக்கு கற்பிக்கப்பட்ட பிரகாரம் லேவியர்களை எண்ணினான்? கர்த்தருடைய வாக்கின்படி. லேவியின் குமாரரின் நாமங்கள் என்ன? கெர்ஷோன், கோகாத், மெராரி. கெர்ஷோனுடைய குமாரரின் நாமங்கள் என்ன? லிப்னி, சிமேயி. லிப்னி, சிமேயி யாருடைய குமாரர்கள்? கெர்ஷோனுடைய குமாரர்கள். கோகாத்துடைய குமாரரின் நாமங்கள் என்ன? அம்ராம், இத்சேயார், எப்ரோன், ஊசியேல். அம்ராம், இத்சேயார், எப்ரோன், ஊசியேல் யாருடைய குமாரர்கள்? கோகாத். மெராரியுடைய குமாரரின் நாமங்கள் என்ன? மகேலி, மூசி. மகேலி, மூசி யாருடைய குமாரர்கள்? மெராரி. கெர்ஷோனியரின் வம்சங்கள் எவை? லிப்னியர் வம்சம், சிமேயியர் வம்சம். கெர்ஷோனியரின் வம்சத்தில் எண்ணப்பட்ட 1 மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாம் எத்தனை பேர்? 7500 பேர். கெர்சோனியரின் வம்சங்கள் எங்கே பாளையமிறங்க வேண்டும்? வாசஸ்தலத்தின் பின்புறத்தில் மேற்கே. கெர்சோனியரின் தகப்பன் வம்சத்துக்கு தலைவன் யார்? எலியாசாப். எலியாசாப்பின் தகப்பன் பெயர் என்ன? லாயேல். ஆசரிப்பு கூடாரத்திலே கெர்ஷோன் புத்திரரின் காவலாவது என்ன? வாசஸ்தலம், கூடாரம், அதின் மூடி, ஆசரிப்பு கூடார வாசல் மறைவு, பிரகாரத்தின் தொங்கு திரைகள், பிரகார வாசல் மூடுதிரை, அவைகளின் வேலைகளுக்கெல்லாம் உரிய கயர்கள் முதலியவற்றை காப்பது. கோகாத்தியரின் வம்சங்கள் எவை? அம்ராமியர் வம்சம், இத்சேயாரின் வம்சம், எப்ரோனியரின் வம்சம், ஊசியலரின் வம்சம். கோகாத்தியரின் வம்சத்தில் எண்ணப்பட்ட 1 மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாம் எத்தனை பேர்? 8600 பேர். பரிசுத்த ஸ்தலத்துக்குரியவைகளை காப்பவர்கள் யார்?
கோகாத்தியர். கோகாத்தியரின் வம்சங்கள் எங்கே பாளையம் இறங்க வேண்டும்? வாசஸ்தலத்தின் தென்புறமான பக்கத்தில். கோகாத் புத்திரரின் தலைவன் யார்? எல்சாபான். எல்சாபானின் தகப்பன் பெயர் என்ன? ஊசியேல். ஆசரிப்பு கூடாரத்திலே கோகாத் புத்திரரின் காவலாவது என்ன? பெட்டி, மேஜை, குத்துவிளக்கு, பீடங்கள், ஆராதனைக்கேற்ற பரிசுத்த ஸ்தலத்தின் பணிமுட்டுகள், தொங்குதிரை, அதனுடைய எல்லா வேலைகளுக்கும் ஏற்றவைகள் முதலியவற்றை காப்பது. லேவியருடைய தலைவர்களுக்கு தலைவனாய் இருந்தது யார்? எலெயாசார். எலெயாசார் யாருடைய குமாரன்? ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன். எலெயாசார் யாருக்கு விசாரிப்புக்காரனாய் இருக்க வேண்டும்? பரிசுத்த ஸ்தலத்தை காவல் காக்கிறவர்களுக்கு. மெராரியின் வம்சங்கள் எவை? மகேலியரின் வம்சம், மூசியரின் வம்சம். மெராரி புத்திரரின் தலைவன் யார்? சூரியேல். சூரியேலின் தகப்பன் பெயர் என்ன? அபியாயேல். மெராரியின் வம்சத்தில் எண்ணப்பட்ட ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகளெல்லாம் எத்தனை பேர்? 6200 பேர். மெராரியின் வம்சங்கள் எங்கே பாளையமிறங்க வேண்டும்? வாசஸ்தலத்தின் வடபுறமான பக்கத்தில். ஆசரிப்பு கூடாரத்திலே மெராரி புத்திரரின் காவல் விசாரிப்பாவது என்ன? வாசஸ்தலத்தின் பலகைகள், தாழ்பாள்கள், தூண்கள், பாதங்கள், அதனுடைய எல்லா பணிமுட்டுகள், அதற்கடுத்தவைகள் அனைத்தும், சுற்றுப்பிரகாரத்தின் தூண்கள், அவைகளின் பாதங்கள், முளைகள், கயிறுகள் முதலியவற்றை காப்பது. ஆசரிப்பு கூடாரம் ஆகிய வாசஸ்தலத்துக்கு முன்பாக கூடாரங்களை போட வேண்டியது யார்? மோசேயும் ஆரோனும் அவன் குமாரரும். ஆசரிப்பு கூடாரமாகிய வாசஸ்தலத்துக்கு முன்பாக எந்த புறத்தில் மோசேயும் ஆரோனும் அவன் குமாரரும் கூடாரங்களை போட வேண்டும்? சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்திலே. மோசேயும் ஆரோனும் அவன் குமாரரும் எதை காவல் காக்க வேண்டும்?
பரிசுத்த ஸ்தலத்தை. மோசேயும் ஆரோனும் அவன் குமாரரும் யாருடைய காவலுக்கு பதிலாக பரிசுத்த ஸ்தலத்தை காவல் காக்க வேண்டும்? இஸ்ரவேல் புத்திரரின் காவலுக்கு பதிலாக. லேவியரில் 1 மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகளை எல்லாம் எண்ணியவர்கள் யார்? மோசேயும் ஆரோனும். மோசேயும் ஆரோனும் எதின்படி லேவியரில் 1 மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகளை எல்லாம் எண்ணினார்கள்? கர்த்தருடைய வாக்கின்படி. மோசேயும் ஆரோனும் 1 மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகளை எல்லாம் லேவியர்களுடைய எதின்படியே எண்ணினார்கள்? வம்சங்களின் படியே. லேவியரில் 1 மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாம் எத்தனை பேர்? 22,000 பேர். லேவியரை எண்ணிய பின் கர்த்தர் யாருடைய நாமங்களை தொகையேற்ற கூறினார்? இஸ்ரவேல் புத்திரரில் 1 மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள முதற்பேறான ஆண் பிள்ளைகளை. இஸ்ரவேல் புத்திரரிலுள்ள முதற்பேறான யாவுக்கும் பதிலாக யாரை கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்க வேண்டும்? லேவியரை. இஸ்ரவேல் புத்திரரின் மிருக ஜீவன்களிலுள்ள தலையீற்றான யாவுக்கும் பதிலாக எவைகளை கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்க வேண்டும்? லேவியரின் மிருக ஜீவன்களை. மோசே கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே இஸ்ரவேல் புத்திரரிலுள்ள யாரை எண்ணினான்? முதற்பேறான யாவரையும். கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே இஸ்ரவேல் புத்திரரிலுள்ள முதற்பேறான யாவரையும் எண்ணினது யார்? மோசே. இஸ்ரவேல் புத்திரரில் 1 மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகளை எல்லாம் எத்தனை பேர்? 22,273 பேர். இஸ்ரவேல் புத்திரருடைய முதற்பேறுகளில் லேவியரின் தொகைக்கு அதிகமாயிருந்து மீட்கப்பட வேண்டியவர்கள் எத்தனை பேர்? 273 பேர். மீட்கப்பட வேண்டியவர்களுக்கு தலைக்கு எத்தனை சேக்கல் வீதமாக வாங்க வேண்டும்? 5 சேக்கல். மீட்கப்பட வேண்டியவர்களுக்கு தலைக்கு 5 சேக்கல் வீதமாக எந்த கணக்கின்படி வாங்க வேண்டும்? பரிசுத்த சேக்கல் கணக்கின்படி. ஒரு சேக்கலானது எத்தனை கேரா?
20 கேரா. லேவியருடைய தொகைக்கு அதிகமானவர்கள் மீட்கப்படும் திரவியத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும்? ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும். லேவியருடைய தொகைக்கு அதிகமானவர்கள் மீட்கப்படும் திரவியத்தை யார் ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கொடுக்க வேண்டும்? மோசே. லேவியருடைய தொகைக்கு அதிகமானவர்கள் மீட்கப்படும் எதை மோசே ஆரோனுக்கு அவன் குமாரருக்கும் கொடுக்க வேண்டும்? திரவியத்தை. மீட்கப்பட வேண்டியவர்களுக்கு ஈடாக மோசே இஸ்ரவேல் புத்திரருடைய முதற் பேரானவர்களிடத்தில் வாங்கிய திரவியம் எவ்வளவு? 1365 சேக்கல். மீட்கப்பட வேண்டியவர்களுக்கு ஈடாக மோசே இஸ்ரவேல் புத்திரருடைய முதற் பேரானவர்களிடத்தில் எந்த கணக்கின்படி திரவியத்தை வாங்கினான்? பரிசுத்த ஸ்தலத்து சேக்கல் கணக்கின்படி. மீட்கப்பட்டவர்களின் கிரயத்தை மோசே யாருக்கு கொடுத்தான்? ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும். யாருடைய வாக்கின்படி மீட்கப்பட்டவர்களின் கிரயத்தை மோசே ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கொடுத்தான்? கர்த்தருடைய வாக்கின்படி. மீட்கப்பட்டவர்களின் கிரயத்தை மோசே ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் யார் தனக்கு கட்டளையிட்டபடி கொடுத்தான்? கர்த்தர் கட்டளையிட்டபடி. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நீங்கள் இந்த கேள்விகளை பார்த்து அதற்குரிய விடைகள் தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். தெரியவில்லை என்றால் வேதாகமத்தை எடுத்து மீண்டும் ஒரு முறை வாசித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.